ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போதே நாவலை எச்சில் ஊறுற அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ரொம்ப க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக எல்லா வீடுகள்லையும் பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டான அதே நேரத்தில் ரொம்ப க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா, அதுவும் தாபா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஓக் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே 300 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து நல்லா கழுவிட்டு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பன்னீர் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதிக நேரம் அடுப்பில் இருந்துச்சுன்னா பன்னீர் ரொம்ப ஹார்டாகிடும், ஜூஸியாக இருக்காது. அதனால் பார்த்து கவனமாக 2 நிமிஷத்தில் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும். இப்போ அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது சூடானோன்னு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சோன்னு 125 கிராம் அளவுக்கு இல்லைன்னா 150 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்த பிறகு 1 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போகணும். அதே நேரத்தில் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதங்கிறதுக்குள்ளார இந்த கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த கிரேவியை நல்லா க்ரீமியாக கொடுக்கும். 1/4 கிலோ அளவுக்கு பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே சுடு தண்ணியில் 8 காஷ்மீரி மிளகாய், 20 முந்திரி பருப்பை நல்லா அரை மணி நேரத்துக்கு முதலே ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் வெங்காயம் இஞ்சி வெள்ளை பூண்டு நிறம் மாறி அதே நேரத்தில் பச்சை மணமும் போயிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இந்த பேஸ்ட்டை அரைச்சி நீங்கள் கிரேவி செஞ்சிங்கன்னா உங்களோட பன்னீர் பட்டர் மசாலா நல்ல க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் தாபா ஸ்டைலில் கிடைக்கும். பேஸ்ட்டை சேர்த்த பிறகு ஒரே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரே 1 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு மறுபடியும் 4-5 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். தக்காளி உள்ள தண்ணி தன்மையெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் மேலே லேசாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு இல்லைன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மறுபடியும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தோம். பார்த்து இப்போ சேர்த்துக்கோங்க. இதில் நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே சாத்தே பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீரை சேர்த்த பிறகு அதிக நேரம் பன்னீர் அடுப்பில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹார்டாகிடும், ஜூஸியாக இருக்காது, மசாலாலாம் உள்ளே இறங்காது. அதனால் பார்த்து கவனமாக 2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரே 1 நிமிஷத்தில் நல்லா கலந்து விட்ட பிறகு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. வழக்கமாக நம்ம கசூரி மேத்தியை கையில் கசக்கிட்டு சேர்த்துப்போம். அந்த மாதிரி செய்யும்போது கசூரி மேத்தி அங்கங்கே இருக்கும். ஆனால் தாபா ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா
கசூரி மேத்தி இந்த மாதிரி வானிலையில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் அதை கையில் வச்சு நல்லா கசக்கினா நல்லா பவுடர் மாதிரி வரும். இந்த மாதிரி செய்யும் போது எல்லா இடத்துலையும் கசூரி மேத்தி நல்லா படும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் சரி பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட அரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா இன்னமும் நல்ல க்ரீமியாக ஜூஸியாக டேஸ்ட்டாக அதே நேரத்தில் நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீம் சேர்த்துக்கோங்க. க்ரீம் இல்லாட்டியும் பரவாயில்ல. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் எடுத்து ஃபோக்கை வச்சு நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் சரி நல்ல க்ரீமியாக கிடைக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அருமையான தாபா ஸ்டைலில் நல்ல க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள், பன்னீர் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் உங்களோட பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சாத்தே பண்ணும்போது கண்டிப்பாக 2 நிமிஷம் சாத்தே பண்ணும். அதிக நேரம் பன்னீர் அடுப்பில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் பன்னீர் ஹார்டாகிடும், ஜூஸியாக இருக்காது. பாருங்கள், கிரேவி கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிரேவி மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு அதாவது பேபி பொட்டேட்டோஸை நல்லா பாயில் பண்ணிவிட்டு எண்ணெயில் வச்சு அல்லாட்டி பட்டரில் வச்சு நல்லா சாத்தே பண்ணி இந்த மாதிரியே நீங்கள் செய்யலாம். இல்லைனா வெஜிடபிள்ஸை கூட உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை நல்லா பட்டரில் சாத்தே பண்ணி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அருமையான பட்டர் மசாலா அதாவது வெஜிடபிள் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாபா ஸ்டைல் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.